கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிக்க 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து வருகிற 30ஆம் தேதி வங்கிகளில் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கிகளில் பழைய நோட்டுகளை மாற்றவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அந்த நோட்டுகளை அதிக அளவில் வைத்திருப்பதை சட்டப்படி குற்றமாக்கும் வகையிலான அவசர சட்டத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இந்த சட்டத்திற்கு டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பின்னர் இந்த சட்டம் அமலுக்கு வர உள்ளது. இந்நிலையில் இந்த புதிய சட்டத்தின்படி மார்ச் 31ஆம் தேதிக்கு பின்னர் பழைய 500 அல்லது 1000 ரூபாய் நோட்டுகளில் 10 நோட்டுகள் வரை மட்டுமே வைத்திருக்கலாம். அதற்கு மேல் வைத்திருப்பது சட்டப்படி குற்றமாக கருதப்படும். 10 நோட்டுகளுக்கு மேல் வைத்திருப்போருக்கு 50,000 ரூபாய் அல்லது வைத்திருக்கும் பணத்தின் மதிப்புக்கு 5 மடங்கு, இதில் எது பெரிய தொகையோ அந்த அளவு அபராதம் விதிக்கப்படும் எனவும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தெரிவிக்கிறது. மேலும் மிக அதிக அளவில் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்போருக்கு சிறை தண்டனை வழங்கவும் அவசர சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அபராத நடவடிக்கை மூலம் திரட்டப்படும் பணத்தை நீர்ப்பாசனம், வீட்டு வசதி, கழிவறைகள், உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம் திட்டங்களுக்கு பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.